வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பரங்கி பிஞ்சு பால் கூட்டு பண்ண போறோம். பால் கூட்டு வந்து எல்லாருமே பண்ணுவோம். இன்னைக்கு வந்து என்னோட மெத்தட்ல நான் எப்படி பண்றேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்க போறேன். வெயிலுக்கு வந்து ரொம்ப ஏத்த ஒரு வெஜிடபிள், நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதுல இருக்கும். பரங்கி பிஞ்சு அது வந்து ரொம்ப எடசா இருக்கும் அப்படிங்கறதுனால மேல தோல், உள்ள இருக்கிற அந்த விதை அதுவுமே ரொம்ப டெண்டரா இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும்போது இன்னும் ஹெல்தியா இருக்கும். இதுல நம்ம தேங்காய் பால்லாம் விட்டு பண்றதுனால வயிற்றுக்கும் நல்லா குளிர்ச்சியா இருக்கும். இந்த பரங்கிக்காய் பால் கூட்டு சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். தொகையல் சாதம், பருப்பு சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்குமே பிரமாதமா இருக்கும். ரொம்ப சீக்கிரம் வெந்துரும், குவிக்கா ஆயிடும். டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பரங்கி பிஞ்சு பால் கூட்டு என்னோட மெத்தட்ல குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பரங்கி பிஞ்சு பாருங்க, பரங்கி கொட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எலசா இருக்கு. இதுல வந்து நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம டிஃபரெண்டா பரங்கி கொட்டையில பால் கூட்டு பண்ண போறோம். தோலும் எடுக்க வேண்டாம், உள்ள விதை அதெல்லாம் ரொம்ப டெண்டரா தான் இருக்கும், அதுவும் நம்ம எடுக்க வேண்டாம். எடுக்காம இதை வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துப்போம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, இதை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். 3 தக்காளி பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், இதை சேர்த்துருவோம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சாஃப்டா வதங்கட்டும். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுது. 2-3 தடவை நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்லா சாஃப்டா வதங்கி எண்ணெயே பிரிஞ்சு வந்துடுது. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பரங்கிக்காய் பீசஸ் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பரங்கிக்காய் பீசஸ் சாஃப்டா வேகணும். நம்ம ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லயே இருக்கட்டும். இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். பரங்கிக்காய் வதங்கிறதுக்குள்ள 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துட்டு இருக்கேன். மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு 100 ml தண்ணி விட்டு அரைச்சி திக்கான தேங்காய் பால் நம்ம எடுத்துட்டுலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா சாஃப்டா வேகட்டும். திரும்பவும் மூடி வச்சிருவோம். மூடி போட்டு வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். மிக்சி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சு போட்டுட்டோம்னா அரைக்கிறது ஈஸியா இருக்கும். தண்ணி விட்டு இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துடலாம். பரங்கிக்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். கலர் பார்த்தாலே தெரியறது நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தா போதும், ரொம்ப குழைய வேண்டாம். பாருங்க நல்லா சாஃப்டாவே வெந்திருக்கு. இதுல நம்ம அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்துருவோம். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இதை கலந்து விட்டுக்கலாம். சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம கடைசியா வந்து தேங்காய் பால் சேர்க்க போறோம் அப்படிங்கறதுனால அதிகமான தண்ணி வேண்டாம். இது சேர்ந்து இப்ப நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்செடுத்து நம்ம எடுத்து வச்சுக்க திக்கான தேங்காய் பாலை விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க கன்சிஸ்டன்சி கரெக்டா வந்துடும். நம்ம தண்ணி விடுறத விட இந்த தேங்காய் பால் விட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஆரம்பத்துல தண்ணியும் விட்டுட்டு இப்ப தேங்காய் பாலும் விட்டோம்னா ரொம்ப நீத்து போயிடும். இப்ப பாருங்க பர்ஃபெக்டா இருக்கு. தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் இது ஒரு கொதி வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்ப நான் சேர்த்த உப்பை கூட முன்னாடியே சேர்த்துக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால கடைசியா சேர்த்திருக்கேன். நீங்க பரங்கிக்காய் வதங்கும் இல்லையா, அப்பயே சேர்த்துருங்கோ. இது ஒரு கொதி வரட்டும். தேங்காய் பால் சேர்த்ததும் ஒரு கொதி வந்தாச்சு. பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துடலாம். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். பாருங்க என்னோட மெத்தட்ல பரங்கிக்காய் பால் கூட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயிடுது. இது சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். தொகையல் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்குமே அருமையா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பரங்கிக்காய் பால் கூட்ட நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். பரங்கி பிஞ்சு தேங்காய் பால் கூட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயிடுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். தொட்டுண்டு சாப்பிடறதுக்கும் பிரமாதமா இருக்கும்.
கொஞ்சம் நெய் விட்டுண்டு சாப்பிட்டோம்னா அட்டகாசமா இருக்கும். பரங்கி பிஞ்சு பால் கூட்டு சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்டகாசமா இருக்கு. ட்ரெடிஷ்னல் ரெசிபி எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். சாதாரணமா நம்ம வெறும் பரங்கி காயில தோல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி பண்றதை விட இந்த பரங்கி பிஞ்சில பண்ணும்போது இதுக்கு வந்து தனி ஃபிளேவர், தனி டேஸ்ட் இருக்கு. அதே நேரம் காய் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து கரையாது, ஏன்னா தோலோட இருக்கு இல்லையா, அதனால அப்படியே கொஞ்சம் ஃபார்மா நமக்கு காய் நல்லா தெரியும். அதே பரங்கி காய் கட் பண்ணி போட்டோம்னா டக்குன்னு அது குழஞ்சு போயிடும். நம்ம இதுல தக்காளியும் சேர்த்ததுனால லேசான ஒரு புளிப்பு இருக்கு. அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எப்பயும் வந்து பால் கூட்டு அப்படின்னு நம்ம கறந்த பால், காய்ச்சின பாலை நம்ம விடுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து தேங்காய் பால் விட்டதுனால இன்னும் கொஞ்சம் ஃபிளேவர் டேஸ்ட் வந்து ரிச்சா இருக்கு. ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டாவும் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இங்க வந்து பரங்கி பிஞ்சு ரொம்ப சகஜமா கிடைக்கும். சில இடத்துல வந்து பரங்கி பிஞ்சு கிடைக்கல அப்படின்னா பரங்கி காயிலேயே ரொம்ப பழுத்ததா இல்லாம லைட் மஞ்சளா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காய் வாங்கிட்டு தோலை எடுத்துட்டு உள்ள விதைய எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க வந்து இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு லஞ்சுக்கு அல்லது பிரஞ்சுக்குமே வந்து இது ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணிட முடியும். இந்த ஒரு கூட்டு இருந்தாலே போதும், நம்ம இதையே சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிடலாம். இல்ல ஏதாவது ஒரு பொடி சாதம், தொகையல் சாதம் எதுக்காவது தொட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட பரங்கி பிஞ்சு தேங்காய் பால் கூட்டு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.